விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சி.வி. சண்முகத்துக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சி.வி. சண்முகத்துக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய தேவையை சி.வி. சண்முகம் நிரூபித்திருக்கிறார் என்று நீதிபதி இளந்திரையன் கூறியிருக்கிறார். அதனால் அவருக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி. சி.வி. சண்முகத்துக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சி.வி. சண்முகம் மனு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய தேவையை சி.வி. சண்முகம் அதில் நிரூபித்திருக்கிறார் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். மேலும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதிமுக தற்போது எம்எல்ஏவுமான சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது தன்னை கொலை செய்வதற்கு எதிர்க்கட்சி முயற்சியாகவும் அப்போது தனது சகோதரரும் மைத்திரரும் உயிரிழந்ததாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்துக்கு பிறகு தனக்கும் தனது வீட்டுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்ததாகவும் அந்த பாதுகாப்பு கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்த பாதுகாப்பு கடந்த 2021ஆம் ஆண்டு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே எனக்கு என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. எனவே பாதுகாப்பு வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அந்த வழக்கு குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது தொடர்ச்சியாக மிரட்டல் வந்து வருவதாகவும் எனவே இது தொடர்பாக சென்னையிலும் விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே எனது புகார் வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு மாற்றி விரிவாக விசாரிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி வழக்கை விசாரித்து தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வருவது குறித்து வெவ்வேறு விதமான குற்றச்சாட்டுகளுடன் சி.வி. சண்முகம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். அதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் வருவதால் அவருக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு தேவையை வேண்டும் என்று அவர் அதற்கான காரணங்களை நிரூபித்துள்ளார். எனவே இதில் உடனடியாக டிஜிபி தலையிட்டு ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு குறிப்பிட்டுள்ளார். எந்த தரப்பிலிருந்து அவருக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாக சி.வி. சண்முகம் தெரிவித்திருந்தார்? அது தொடர்பாக ஏதேனும் ஆவணங்களை அவர் சமர்ப்பித்திருக்கிறாரா? ஏன்னா அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதனை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறார். எந்த அடிப்படையில் அது சொல்லப்பட்டது? கடந்த 2006ஆம் ஆண்டு குறிப்பிட்டிருந்தார். அந்த 2006ஆம் ஆண்டு அவர் குறிப்பிட்டது வந்து அப்போது அவர் சட்டமன்ற தேர்தலின் போது அவர் மீது கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுவும் அரிவாள் போன்ற பல்வேறு ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக அப்போது பாமக மீது அவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இதில் பாட்டாளி கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாசுடைய சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் ஏராளமான இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார். முருகானந்தம் என்பவர் அந்த இதில் கொலை செய்யப்பட்டிருந்த அடுத்து சி.வி. சண்முக உறவினர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக இவர்கள் நீண்ட நாள் இந்த பகைமை போயிருந்தது. அப்போது அதன் காரணமாகத்தான் அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சி.வி. சண்முகத்துக்கும் ஒரு வீட்டிற்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து வழங்கப்பட்ட திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்து வருகிறது. தொடர்ந்து வழங்கப்பட்ட நிலையில்தான் 2021ஆம் ஆண்டு இந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இப்போது அவர் அதிமுகவில் இருந்தாலும் பல்வேறு கருத்துக்களை அதிமுக தலைமைக்கு எதிராக பேசி வருகிறார். ஆகவே சில தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் யாரேனும் தரப்பிலும் மிரட்டல் வந்திருக்கலாம். ஆனால் அவர் மிரட்டல் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு கூடுதல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் தனக்கு மிரட்டல் வந்துள்ளது, அச்சுறுத்தல் வந்த போன்கால் இணைப்புகள் மற்றும் மர்மமர்களுடைய தொலைபேசி இணைப்புகள் ஆகியவற்றையும் அவர் இணைத்துள்ளார். எனவே அவர் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டு சில நபர்களை குறிப்பிடவில்லை. அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கிறது, 15 வருடமா இருக்கிறது என்பது அந்த காவல்துறை அந்த பாதுகாப்பு கமிட்டி எடுத்த முடிவின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்தது. ஆகவே தற்போது விரிவான விளக்கங்களையும் ஆவணங்களையும் தாக்கல் செய்துள்ளதால் இதை தொடர்ந்து வழங்கலாம் என்று நீதிபதி அனுமதித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.
முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனக்கு பாதுகாப்பு தர வேண்டிய தேவையை சி.வி. சண்முகம் நிரூபித்திருக்கிறார் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கூறியிருக்கிறார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.